எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் திருவாதிரை 2026 மே மாத ராசி பலன்கள். அதாவது மிதுனம் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை. திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய ராகு ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். குருவினுடைய பார்வையில இருக்காருங்க. ராசிநாதன் இதனால் வரைக்கும் நீசம் பெற்ற அமைப்புல இருந்தாருங்க இந்த புதன். சரிங்களா? அது ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிலை. ஆயினும் நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வலுவா இருந்தாலும் ராசிநாதன் பலமிழந்த அமைப்புல இதனால் வரைக்கும் இருந்தார் இந்த புதன். சரிங்களா? நம்ம புதன் இதனால் வரைக்கும் நீசம் பெற்ற அமைப்புல ராசிக்கு 10ல் அமர்ந்துடும் போது என்ன ஆகுனா, வேலை ரீதியா உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்கும், நிறைய தடைகளை கொடுத்துருக்கும், ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்க முடியாம ஒரு தன்மையை கொடுத்துருக்கும். நிறைய உடன் பணிபுரிகின்ற விளையாட்டுகள் உங்களுக்கு பின்னாடி பேசியிருப்பாங்க, பின்னாடி சில விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுகம் இல்லாம அலைச்சலோட போயிருக்கும். நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி எதை கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க முடியாத தன்மையில நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு தன்மையில இது கொடுத்துருக்கும். அதே மாதிரி தாயாருக்கு கடந்த சில காலங்களா ஒரு சில உடல் உபாதைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயத்துல குடும்பத்துல கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இனி வரும் காலகட்டங்கள்ல மாறப்போகுதுங்க. சரிங்களா? 10ஆம் இடத்துல இதனால் வரைக்கும் சூரியன், செவ்வாய், புதன், சனி, ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா விலகிறதுனால இனி வரும் காலகட்டங்களில் கஷ்டங்கள் ஒன்று ஒன்றா உங்களை விட்டு விலக போகுதுங்க. சரிங்களா? நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடக்க போறதெல்லாமே நன்மைக்கு தான். சரிங்களா? அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் முதல் பகுதியில் இணையறாங்க. சரிங்களா? ராகு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு சரியாகும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். சரிங்களா? தந்தையால் உங்களுக்கு சில காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும். சரிங்களா? அவருடைய உதவியின் மூலமாக சில காரியங்களை நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. அவங்களால ஒரு சில காரியங்கள் நடந்து முடியும் உங்களுடைய வாழ்க்கையில. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி மட்டும் தனித்திருக்காருங்க. ஏன்னா சனி தனித்திருந்தா கூட செவ்வாயும் புதனும் அவரை விட்டு விலகிறது விசேஷம். அப்ப கஷ்டங்கள் குறையும், பிரச்சனைகள் குறையும், நல்ல சுமூகமான நல்ல ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்படும். எதுலையுமே வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. லாபஸ்தானம் வலுக்குதுங்க. சரிங்களா? அப்ப பண வரவு அதிகரிக்கும், வருமானம் கண்டிப்பா இந்த மே மாதத்துக்கு 2வது பகுதியில் அதிகரிக்க போகுதுங்க. ஏன்னா மே மாதத்துடைய முதல் பகுதி வரைக்கும் சனி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பாங்க. மே 11 முதல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது மே மாதம் 11ல இருந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும், வேலை ரீதியாக பிரச்சனைகள் சரியாகும், அலைச்சல் குறையும், நன்மையான விஷயங்கள் அதிகரிக்கும். வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான். 11ஆம் இடம் லாபஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். சரிங்களா? செய்யற முயற்சியால் நமக்கு என்ன கிடைக்கும்ன்றத 11ஆம் இடம் சொல்லும், சுட்டி காமிக்கும். சரிங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க எதற்காக முயற்சி செய்தாலும் அதுல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு. அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். அரசாங்க ஆதரவு உறுதியாக உண்டு, அரச லாபம் உறுதியாக உண்டு. அரசாங்கத்துல நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பா சுட்டி காமிக்கும். இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றி வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். இது நம்ம திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் 2வது பகுதியில் ராசிக்குள்ள சுக்கிரன் வரார். அது விசேஷம். சரி, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. நல்ல ஒரு ஆடை அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களை வாங்கி போடுறது, நல்ல லக்ஸூரியஸா ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, ஒரு ட்ரெஸ் வாங்குறது, ஒரு நகை வாங்குறது, ஒரு செயின் வாங்குறது, இது போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. அதாவது உங்களுடைய சுகத்துக்காக
நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமா செலவு செய்வீங்க. நெறைய பேர் டூர் மாரி கூட போயிட்டு வருவீங்க. சுற்றுலா மாரி கூட போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? ஸோ இது போன்ற அமைப்புகளையும் கண்டிப்பா இந்த காலகட்டம் கொடுக்கும். அதே மாரி ராசிக்குள்ள குரு, சுக்கிரன் சேர்க்கை 2வது பகுதியில. இந்த குரு, சுக்கிரன் சேர்க்கை வந்து ராசிக்குள்ள இருக்கிறது விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்த குருவும், சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கணும். நல்ல திருமண வாழ்க்கைய அமைச்சு குடுப்பாங்க. எப்பவுமே குரு, சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா 7ஆம் இடத்த குரு, சுக்கிரன் பார்க்கலாம். நல்ல அமைப்பு. சரிங்களா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் பலன்கள் அப்படின்றது இப்ப இங்க தான் இப்படிதான் மாறும். 2 மாபெரும் சுபர்கள் சேர்ந்து 7ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன பண்ணும்னா, அந்த வீட்ட அவங்க வந்து வளர்ப்பாங்க. நல்ல விஷயத்த கொடுப்பாங்க. அப்ப நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அது மட்டும் இல்லாம, காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல வெற்றி வாய்ப்புகள கண்டிப்பா கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயம் நல்லபடியா நடந்து முடியும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. வேலை தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா செலவுகள் மட்டும் கண்டிப்பா இந்த காலத்துல இருந்துகிட்டே இருக்கும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும், செலவுகளும் கண்டிப்பா இந்த மே மாதத்த பொறுத்தவரைக்கும் முதலாம் திருவாதிரைல கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. மத்தபடி இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்த உறுதியா கொடுக்கும். இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த கவலைகள், பிரச்சனைகள் தற்போது விலகும். இனிமேல் எதையுமே யோசிச்சு நிதானமா செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணமானது இருக்கப்போகுது அப்டின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.